இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் ரோட் ஷோ. பாண்டி பஜாரில் நடைபெற்ற ரோட் ஷோவில் வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவருமான ஆர். வீரப்பன் உடல்நலக்குறைவால் காலமானார். மருத்துவமனைக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் ஆர். வீரப்பன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி. இரட்டை இலைக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள். தேனியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை. இயக்குனர் அமீருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஆஜராக சம்மன். சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வகணபதிக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். எடப்பாடி பழனிசாமிக்கு சேலத்தை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் அவரை நம்பியவர்களுக்கு துரோகம் மட்டும் செய்ய தெரியும் என கடும் விமர்சனம். மயிலாடுதுறையில் சுற்றித் திரிந்த சிறுத்தை கும்பகோணத்தில் பதுங்கியிருப்பதாக சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லையில் பல இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து விஐபி பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி. பொது தேர்தலையொட்டி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் வாதத்தை ஏற்க முடியாது என நீதிமன்றம் கருத்து. தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெயிலில் செல்லும் போது தண்ணீர் பாட்டிலை உடன் எடுத்துச் செல்ல சுகாதாரத்துறை அறிவுரை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.